கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 மார்ச் 23 சன் ஸ்டாட்ஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையிலான பிரதிநிதித்துவ குழு மார்ச் 23, 1942 இந்தியா வந்துச்சு. இந்தியாவில் புறப்படும் முன்பாகவே இக்குழு பிரிட்டிஷாரின் கொள்கை நிலைப்பாடு என்னவென்றால், இந்தியாவை பொறுத்தமட்டில் விரைவான சுயாட்சியை உணர்த்தும் அரசு முறை நிறுவுதலே என கூறியது. ஆனால் இக்குழு முழு விடுதலை பற்றி எதுவும் கூறாததால் இந்த குழுவோட வருகை தோல்வியில் முடிவடைந்தது. கிரிப்ஸ் தூதுக்குழுவோட பரிந்துரைகள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்தை இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி தரதாகவும் அரசியல் சாசன வரைவு குழுவை உருவாக்குவதையும் ஆதரித்தனர். அரசியல் சாசன வரைவுக்குழு மாகாண சபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டும் சுதேசி அரசர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தும் நியமிக்கப்பட்டவர்களை கொண்டும் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு இந்திய மாகாணத்திற்காவது புதிய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள தயக்கம் இருக்கு அப்படின்னா அவங்க தன்னோட எதிர்காலத்தை நிர்ணயிக்க பிரிட்டிஷ் அரசோடு தனிப்பட்ட ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட பரிந்துரைகள். இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை வாசிச்சதுக்கு அப்புறம் காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா, இதை பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொன்னாரு. ஜவஹர்லால் நேரு இதை பற்றி என்ன சொல்றாருன்னா, நான் முதலாக இவ்வரைவினை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு சொன்னார். 2 பேர் சொல்றாங்க கிரிப்ஸ் தூதுக்குழுவை பத்தி. காந்தி பின் தேதியிட்ட காசோலை, அடுத்தது திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜவஹர்லால் நேரு நான் முதலாக இவ்வரைவினை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.